மக்களே, உங்களிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரதிநிதியாக 10 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்து எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் எந்த ஒரு ஆட்சியையும் செய்து கொண்ட உத்தம தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தங்கள் பிரதிநிதியாக இங்கு நமது வேட்பாளர் அனுப்பியிருக்கிறார். அவர் உங்களிடம் பாரத நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி 3வது முறையும் தொடர்வதற்காக அவரை வெற்றி பெற செய்து பாரத கருத்தை வலுப்படுத்துவதற்காக பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும். அதற்காக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நமது பாராளுமன்ற பொறுப்பாளர் அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கும், நமது பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் கஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த சட்டமன்ற பொறுப்பாளர் ராமஜி அம்மன் அவர்களுக்கும், இணை பொறுப்பாளர் சங்கரசிரேமா அவர்களுக்கும், நமது நகர தலைவர் நாகராஜன் அவர்களுக்கும், பட்டியலடி மாவட்ட பலமானன் அவர்களுக்கும், கிளைத் தலைவர் புச்சிப்பாண்டியன் அவர்களுக்கும், சமுத்திரபாண்டி நகர தலைவர் பட்டியலடி அவர்களுக்கும், கலாராணி சக்திகேந்த பிரபலா அவர்களுக்கும், அண்ணன் லட்சுமண பெருமாள் அவர்களுக்கும், வைரமணி பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் நகர பொதுச் செயலாளர் பிரபு அவர்களுக்கும் நகரப்பொதுச்செயலாளர் மணிராஜன் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் சக்திகேந்திர பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த வேட்பாளர் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது வேட்பாளர் இன்று உங்களிடையே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் பிரதிநிதியாக இந்த உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு கிட்டத்தட்ட 2000 கோடி பெருமானமான ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்து இவ்வளவு நான் உங்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வேட்பாளரை ஆதரிங்கள் என்று உங்களிடம் அனுப்பியிருக்கிறார். இவர் 2400 கோடிக்கு ஜவுளி பூங்கா இந்த பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறேன். அந்த வேட்பாளரை நீங்க ஆதரிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதோ மருத்துவ கல்லூரி இதே பாராளுமன்றத்தில் உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். அதற்காக வேட்பாளர் ஆதரிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய உத்தம தலைவன் ஆதரவை கேட்டு வந்திருக்கும் நம்முடைய வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உழைத்து இதுமுறை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்கள் நம் குரலாக, நம் பாராளுமன்றத்தின் குரலாக, பாராளுமன்ற மக்களின் குரலாக டெல்லி பாராளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் கடுமையாக பாடுபட்டு அனைவருக்கும் சொல்லி தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நாம் அனுப்பிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கத்தாகர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மாணிக்கத்தாகர் 10 வருஷம் செஞ்சிருக்கிறார். ஆனா மத்திய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்தது கிடையாது. முதல் முறையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகிறார். அங்க போனா கண்டிப்பா மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ நேரடியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நம்ம டெய்லி பார்த்துக்கோம், எத்தனை பேர் பார்த்திருக்கோம், இந்த எம்எல்ஏ பார்த்துக்கோம், எம்பியை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து சேர்க்கிறது கிடையாது. அது நமக்கு நேரடியாக மத்திய திட்டங்கள்ல வரணும்னா இன்னைக்கு பாரத பிரதமர் பெருமையாக வந்திருக்கும் நம்முடைய வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக நாம் அனுப்புவோம், டெல்லிக்கு அனுப்புவோம் என்ற உறுதிமொழி உங்களிடம் வாக்கு கேட்கிறார் நமது பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள். உங்களிடம் வீரவுரையாற்றுகிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, தொகுதி வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக உங்கள் தொகுதியில் தாமரை சின்னத்தில் நான் இங்கே போட்டியிடுகிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை ஆதரித்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். முதல்ல பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு எல்லாருக்கும், தலைவர்ல இருந்து எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாட்டாமைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், பெண்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவு தான் என்னை இவ்வளோ வருஷம் இவ்வளோ அன்போட நீங்க என்னை அரவணைச்சு நீங்க என்னை இவ்வளவு தூரம் அழைத்து சென்று வந்தனால தான் எனக்கு ஒரு தைரியமும், சரி இனிமே 100% மக்களுக்காக சேவை செய்வோம் என்ற ஒரே எண்ணத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களின் பிரதிநிதியாக. இது சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது சட்டமன்ற இங்க சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இல்லை, இது பாராளுமன்ற தேர்தல். அதாவது இந்தியாங்கிறது இவ்வளோ பெரிய வட்டத்துக்குள்ள
அதுக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்கும் தமிழ்நாடுன்னு, அதுக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்கும் விருதுநகர்னு. இந்த தொகுதியில உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா, அதாவது தேசிய அளவுல நரேந்திர மோடிஜி உங்களுக்காக நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கிறாரு. நிறைய வேலை வாய்ப்புக்காக, பெண்களின் முன்னேற்றத்துக்காக, வீட்டு வசதிக்காக, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனா கண்டிப்பாக இங்க எல்லாரும் பிரச்சாரம் செய்யும் போது சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனா நான் இன்னைக்கு பேசும்போது நான் நிறைய இடத்துக்கு போனேன் இல்லையா, உங்களை மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் கேட்கறது வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும். இதுக்கு முன்னாடி இருந்தவர் கண்டிப்பாக இந்த தொகுதிக்கு அதிகமாக செய்யவில்லை, வரவில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால நீங்க என்னை ஒரு சகோதரியாக என்னை ஏத்துக்குங்க. கண்டிப்பாக நான் இங்க வந்தேன்னா உங்களுக்கு நல்லது செய்வேங்கிறது நம்புங்க. ஆனா உறுதியாக செய்வேன். என்னை பத்தி ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் எது சொன்னாலும் செய்வேன். அது செய்யாம நான் விடவே மாட்டேன். அது கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். உங்களுக்காக, உங்க நலனுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, இளைஞர்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக. என்ன வேணுங்க வாழ்க்கையில? வீடு, வசதி, வளர்ச்சி. இங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு விருதுநகர் தொகுதியில. அதெல்லாம் செயல்படாம வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்தா ஒரு பாலமாக இது நான் இருந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நான் முழு மூச்சியோட என் முயற்சிகளை போடுவேன் என்று சொல்லி உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க